மறுக்க வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு தமிழன் பிரசன்னா. எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் தான் தான் முந்த வேண்டும் என்பது ஆசை, அவா, ஜனநாயகத்தில் இருக்கிற பண்பு. அந்த பண்பின் அடிப்படையில் யார் முந்துகிறார்கள் என்பதை விட எல்லா இயக்கங்களும் முன்னெடுப்பை எடுக்கும். முந்த வேண்டும், வெற்றி பெற வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்று. ஆனால் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற கேள்வி வருகிற போது எப்படி ஓடினாலும் மக்கள் தான் உங்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள். அந்த மக்கள் யார் பக்கம் என்று பார்க்கிற போது மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கமும் இருக்கிறார்கள். இதை நான் சொன்னால் அவன் திமுக காரன் அப்படித்தான் பேசுவான் என்று சொல்லலாம். கடந்த மாதம் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்பை மேனாள் அமைச்சர் அக்கா கோகுலேந்திராவும் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அது புள்ளி விவரங்கள். அப்படி அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தற்போது தேர்தல் நடந்தால் 45% வாக்குகளுடன் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான் ஆட்சி அமைப்பார் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுகிறது. சரி, நீங்கள் கருத்து கணிப்பை நம்புகிறீர்களா என்று நீங்கள் வைக்கலாம். கருத்து கணிப்பை நம்புகிறோமா என்ற கேள்விக்கு உள்ளார் போவதற்கு முன்னால் அதில் காரணங்களை அடுக்குகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 47% வாக்கு. இப்போது நாங்கள் எடுத்திருக்கிற கருத்து கணிப்பின்படி 45% வாக்கு. திமுகவிற்கு 2% குறைந்திருக்கிறது. சரி, அதிமுகவின் கூட்டணி அவர்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். அதிமுக தனித்து போட்டியிட்டு 28%, பாஜக அணி போட்டியிட்டு 13%, 41% வாக்குகளை பெற்றிருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இப்போது எவ்வளவு என்று சொன்னால் அது 33% குறைந்திருக்கிறது. ஏன் என்று கேட்டபோது சட்டமன்றத்தில் இவர்கள் பாஜகவோடு பயணித்து மக்களை சந்தித்தால் இப்போது இருக்கிற 33 23ஆகவும் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அதே கருத்து கணிப்பு தான் புதுசா வந்த இன்னொரு கட்சிக்கு வாக்கு சதவீதம் போகும்னு சொல்லுது. அற்புதமா சொன்னீங்க. 47 45, 41 33னா 11% வாக்கு அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வேற ஒருத்தருக்கு போதா இல்ல திமுக கிட்ட இருந்து போதாங்கிறத உங்க முடிவு கொட்டுறேன். அதிமுகவில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி 0.03%, 0.03%. கேட்டால் அக்கா கொரோனா என்பார்கள். நாங்களும் கொரோனா காலத்தில் வந்தோம். கொரோனா அவர்களிடத்திலும் இருந்தது, எங்களிடத்திலும் 2 ஆண்டு இருந்தது. அவர்கள் ஆண்டு இருந்தபோது 0.03 இருந்தபோது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் 4.6%, அடுத்த ஆண்டு 7.8%. இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் இரட்டை இலக்க பொருளாதாரம் உள்ள ஒரே மாநிலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சி. இந்த புள்ளி வர பொய்ன்னு அக்கா மறுக்க முடியாது. மறுத்தாங்கன்னா அவங்க பாஜகவை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். பாஜகவை மறுத்தா நிதி ஆயோக்க மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். நிதி ஆயோக்க மறுத்தா நம்ம ரிசர்வ் வங்கியை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த புள்ளி விவரம் என்னுடையதல்ல. ஒரு பெரிய ஆட்சி, 9 கோடி பேர் வசிக்கிற மாநிலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை கண்டித்து கண்டும் காணாமல் போவது பொள்ளாச்சி சம்பவத்திற்கு உதாரணம். இவர் சொன்னாரே, ஒரு காவலர் இப்படி செய்தார், இது திமுக ஆட்சி என்று. அப்படி செய்த காவலர் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஆட்சியில். சொன்னார் நம்ம கார்த்திகேயன் சொன்னார், அரசு மருத்துவமனை எப்படி இருக்கிறது? என்னோடு வாருங்கள், இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்களும் நானும் போவோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். அங்கே வர விருப்பம் இல்லையா? ஒரு பெரிய சட்டசபையை கட்டி நாசம் செய்தார்களே, அதில் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அந்த சட்டசபையை மீண்டும் சட்டசபை ஆக்குவோம் என்று சொல்லவில்லை. அது மருத்துவமனையாகவே தொடரட்டும். அதற்கும் ஒரு 1000 கோடி ஒதுக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவமனையாக மாற்றி வைத்திருக்கிறோம். கிண்டிக்கு வாருங்கள் சார். சவுத் ஏசியாவிலேயே, இந்தியாவில் அல்ல, சவுத் ஏசியாவிலே மூத்தோருக்கான ஒரே சிறப்பு மிகப்பெரிய மருத்துவமனை கிண்டியில் எங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் தலைமையில் கட்டப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் சாதாரணம் இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல, என்னுடைய நண்பர் ஷானவாஸ் சொன்னார், சார் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு மருத்துவமனை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதன் விளைவு என்ன தெரியுமா? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற பாஜகவினுடைய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த ஆண்டு எங்களை அழைத்து, யார் திமுகவின் மந்திரியை அழைத்து, குழந்தை பிறப்பு இறப்பை தடுத்த முதல் மாநிலம் திராவிட மாடல் மாநிலம்னு எங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க. அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா?
இப்போ சொன்னார்கள் அல்லவா, எங்கள் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பெயரளவுக்காவது நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள், பெயரளவுக்காவது நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள். உண்மையாகவே நீங்கள் அப்படி மாற வேண்டும் என்பதுதான் திமுக காரனுடைய ஏக்கம். அம்மையார் ஜெயலலிதா உங்கள் இயக்கத்தை எப்படி வைத்திருந்தார்? அருண் ஜேட்லி வாசலில் வந்து காத்திருக்கவில்லையா? அருண் ஜேட்லி வாசலில் வந்து காத்திருக்கவில்லை. அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களை சொல்லுகிறேன், அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் இருக்கிறார். அருண் ஜேட்லி இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர். போயஸ் கார்டனுக்கு அபார்ட்மெண்ட், போயஸ் கார்டனுக்குள்ளே போகிறார், அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் 3 மணி நேரம் இந்த நாட்டின் ராணுவத்துறை அமைச்சர் கார்லயே உட்கார வச்ச கெத்து ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களை எல்லாம் வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமியை நான் நினைத்து வருத்தப்படுகிறேன். நீங்க அதிமுக மேல அக்கறை கொள்றதா காட்டி அவங்களை கடுமையா எதிர்க்கிறீங்கன்னு சொல்றாங்க. இல்லை, நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நீங்களாக இருங்கள். உங்கள் நாற்காலி ஒரு தனிப்பட்ட நாற்காலிக்கு, நான் அதைத்தான் ஒப்பீடோடு சொல்லுகிறேன். உங்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அதிமுகவினருக்கு எனக்கு பங்காளி சண்டை கிடையாது. நாங்க எல்லாம் ஒரே குடும்பம். நான் ஒன்றைத்தான் சொல்லுகிறேன், ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த லீடர்ஷிப் கெபாசிட்டி ஏன் உங்களுக்கு இல்ல? நீங்க வந்து நீங்க அடிமையாக்குகிறீர்கள், இந்த மண்ணை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகிறீர்கள். பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுகிறேன். அவர்கள் வாயிலிருந்து இப்படி, ஏனென்றால் என்னை விட மூத்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக பணியாற்றியவர் சொன்னார், இந்துக்களுக்கு மட்டும் மோடி இந்தியாவின் பிரதமர் அல்ல, சிறுபான்மையின மக்களுக்கும் பிரதமர் தான். எல்லாருக்கும் பிரதமர் தான், எல்லாருக்கும் பிரதமர் தான். ஏன் இந்துக்களுக்கு மட்டும் இல்லை என்று அடிக்கோடுகிறீர்கள்? சரி விடுங்க, அதிமுக இருக்கணும், அதிமுக வலிமையான கட்சியா வரணும். நீங்க ஆளக்கூடாதுன்னு தான் இருக்குமே தவிர உங்க கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. பாஜக உங்களோட இருக்கும், உங்களை அழிக்கும், உங்களை உறிஞ்சும், உங்க தோல்ல பயணிக்கும், உங்களை மூழ்கடிச்சு எடப்பாடி பண்ணான் சார். நான் ஒரு பட்டியல் இடுறேன். பாஜக திமுக கூட கூட்டணி வச்சுச்சு, அப்ப அதெல்லாம் பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்தது. மத்ததற்கு பிறகு திமுக இருந்து எந்த கட்சியும் உடையல, யாரும் வரல. நாங்கள் வெளிப்படையாகவே எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னார், நான் பாஜகவோடு கூட்டணி வைத்தது ஒரு மிக மோசமான வரலாற்று பிழையான அரசியல் தவறான முன்முடிவு, இனிமேல் எங்கள் இயக்கம் அவர்களோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். இந்த நிலையில் எங்கள் கலைஞர் என்றைக்கு சொன்னாரோ அதிலிருந்து எங்கள் இயக்கத்திற்கு வேறொரு தலைவர் வந்து விட்டார். அந்த தலைவர் சொல்லுகிறார், காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதுதான் எங்கள் கடமை என்று. ஆனால் அதிமுகவின் நிலை என்ன? அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னார்? இதே சொன்னார், பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறு, அதிமுக உயிரோடு இருக்கிற வரை பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். சொன்ன நிலைமையிலிருந்து மாறி எடப்பாடி என்ன செய்திருக்கிறார் என்று கைதட்டிய உங்களுக்கு விட்டு விடுகிறேன், உங்கள் மனசாட்சிக்கு விடுகிறேன். தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பெருமையை, விழுமியங்களை மண்ணுக்கடியிலிருந்து மேல் நோக்கி உயர்த்தி கீழடியிலே, பொருணையிலே, ஆதிச்சநல்லூரிலே, திருவண்ணாமலையிலே தமிழனின் பெருமையை நிறுத்தி இருக்கிறது கலைஞர் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மற்றொரு வரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி பிரசன்னா.